ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, லிட்டர் டேர்ம்ஸில் செகண்ட் டேர்ம் தான் சொல்ல போகிறேன். ஏஸ்தட்டிசம் அப்படின்றத பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஏஸ்தட்டிசம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஆர்ட்டை வந்து ப்ரைஸ் பண்ணுறது, அதாவது ஆர்ட்டை பற்றி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறது, ஆர்ட்டை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்கிறது தான் நான் ஏஸ்தட்டிசம் அப்படின்றாங்க. அதில் யார் ஃபாதர் ஆஃப் ஏஸ்தட்டிசம் அப்படின்னா ஆஸ்கர் வைல்டு அப்படின்றவர் தான். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஆஸ்கர் வைல்டு யாருன்ட்டு. இதை என்னென்னு ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, த அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி ஆர் த சின்ஸ் ஆஃப் பியூட்டி அப்படின்றாங்க. யூஸ்டு நம்ம பேச்சு வழக்கில் எப்படி ஏஸ்தட்டிசத்தை யூஸ் பண்ணுறோன்னா ஏஸ்தட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு ஒரு ஸ்லோகன் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படின்றோம். ஏஸ்தட்டிக்ஸ்னு யாரை சொல்கிறாங்கன்னா, வில்ஸ்லர் அண்ட் பியர்ஸ்லே, இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனாக என்ன கொடுத்துருக்கேன்னா, லியோன் சாய் பற்றி கொடுத்துருக்கேன். லியோன் சாய் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏஸ்தட்டிசம் அப்படின்ற ஒரு டேர்மையே ஏஸ்தட்டிசம் அப்படின்னு ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. அதாவது ஒரு புக்காக எழுதியிருக்காரு. 1990 அதுவும் பப்ளிஷ் ஆகிருக்கு. தேங்க்ஸ் டு ஆல். யாரெல்லாம்